வெல்கம் பேக் டு இது வேற லெவல் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குடியரசு தினமான இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி. அதுக்கு முக்கியமாக தேவையானது ரெண்டு விஷயம். ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது ரெண்டு தான் முக்கியமாக தேவை. இதுக்கப்புறமா தேவையான பொருளை நம்ம என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம இப்போ ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சிக்கன் 3/4 கிலோ, பாஸ்மதி அரிசி 3/4 கிலோ, தயிர் 300, பெரிய வெங்காயம் 3 பெருசாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகா 4, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதுவும் அரை டீஸ்பூன் தான். இது வந்து சீரகத்தூள் அரை ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன், மல்லித்தலை இந்த அளவுக்கு எடுத்து வச்சுங்க. புதினா தலையும் இந்த அளவுக்கு தான், ஒரு கையளவு. நெய் 3 ஸ்பூனு, ஏலக்காய் 5, அன்னாசிப்பூ 3, இந்த பட்டை ஒரு 4 துண்டு, கிராம்பு ஒரு 7, எலுமிச்சம்பழம் ஒரு அரை முடி, சோம்பு அரை ஸ்பூனு, சீரகம் அரை ஸ்பூனு, எண்ணெய் தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் கிட்டையே இருந்து, இல்லைன்னா கறிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த சிக்கனில் 300 கிராம் எடுத்து வச்ச தயிரை ஊற்றிக்கணும். இந்த பிரியாணிக்கு மெயினே தயிர் தான். இந்த பொரித்து வச்ச வெங்காயத்தை பாதியே இதில் போட்டுக்கணும். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இந்த மசாலா அப்படியே எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறது பூரா இதோட போட்டுக்கணும். இப்போ இந்த மல்லித்தலை, இந்த அளவுக்கு புதினா, ஒரு 3 ஸ்பூனு நெய், இந்த சீரகம், சோம்பு, இந்த 4 பச்சை மிளகா, இந்த 3 அனாசிப்பு, கிராம்பு, ஒரு 4 துண்டு பட்டை, இந்த 5 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கணும். எலுமிச்சம்பழம் பார்த்துட்டு புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். பிரியாணி சட்டியை இப்போ அடுப்பில் வச்சுட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதை இதில் போட்டுக்குவோம். வெங்காயம் பொரிச்ச எண்ணெயை இதோட ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ அடுப்பை ஊற்ற வச்சு இது நல்லா கொஞ்சம் கையில் வைக்கணும். அடுப்பை கொதித்த பிறகு சிம்மில் ஒரு 15 நிமிஷம் இதை வேக விடணும். இன்னொரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கணும் இந்த அரிசி வேக வைக்கிறதுக்கு. இது வந்து ஒரு 3 லிட்டரு இருக்கும். இதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு அன்னாசிப்பு, 2 கிராம்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் இந்த அளவுக்கு புதினா, இந்த அளவுக்கு மல்லி, உப்பு இந்த 1 ஸ்பூனு. இப்போ இது கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குவோம். இப்போ இந்த அரிசியை இதோட போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 70% வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு அன்னாசிப்பு, ஒரு பட்டை, இந்த 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, லேசாக ஒரு கிண்டி இதை மூடி வச்சுக்கலாம். இது இந்த அளவுக்கு வெந்துக்கணும். இது ஒரு 70% வேக வச்சு எடுத்துருக்கு. நசுக்க வரணும். இது வேகிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. இதை இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு வந்த அரிசியை நம்ம சிக்கன் மசாலாவில் இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி, புதினா, இந்த முந்திரி அலங்கரிப்பதற்கு முந்திரி, திராட்சை, ஃப்ரை பண்ணி வச்சோம்ல அந்த வெங்காயத்தை இதோட போட்டுக்கலாம். இது நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த கலரை சேர்த்துக்கலாம். க்ரீன் கலர், இது ஆரஞ்சு கலரு. இதை நான் சுடுதண்ணியில் கரைச்சி வச்சு இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ இதை மூடி போட்டு தம்மில் போட்டுக்கலாம் 15 நிமிஷம். அவ்வளோதான், தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்னடா இதில் க்ரீன் கலர்லாம் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் ஒரு தடவை ஹைதராபாத்தோடப்ப க்ரீன் கலர்லேயே பிரியாணிலாம் இருந்துச்சு. நல்லாயிருக்கும், அடி பிடிக்கவே இல்லை, நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போ சுவையான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி. ஹைதராபாத் பிரியாணி வேற லெவலில் வந்திருக்கு.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ்னே சொல்லலாம் சேனலில் சமைச்சு சாப்பிட்டதுலேயே எங்களுக்கு. நீங்கள் இந்த பிரியாணியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீன் இதெல்லாம் வந்து ஹைதராபாத்தில் நார்மலாக யூஸ் பண்ணுற கலர் ஐட்டம்ஸ். இதை பண்ணுறப்போ ரொம்ப அப்பீலிங்காகவும் இருக்கும், ப்ரெசென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண நடுவில் வரும், மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் அவங்களாம் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் திஸ் இஸ் சித்து சைனிங் ஆஃப்.